குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சுசீஸ் கிச்சனில் முறுக்கு எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். முறுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் அளவில் கொடுத்துருக்கேன், அதில் பார்த்துக்கோங்க. இந்த மாவு எடுத்து நல்லா ஜலிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு எடுத்து இந்த மாவில் நல்லா கலந்துக்கோங்க. கையில் நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து சீரகம் கொஞ்சம் எடுத்து நல்லா உள்ளங்கையில் வச்சு நசுக்கி நல்லா மாவில் நல்லா எல்லா இடமும் பரவுற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. அடுத்து வனஸ்பதி போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து அடுப்பில் வாணலி வைத்து ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் கோல்டு வின்னர் ஊற்றி வச்சுருங்க. முறுக்கு அச்சு எடுத்து அந்த முறுக்கு குழலில் போட்டிருக்கோங்க. அடுத்து அந்த எண்ணெயில் 100 நெய் விட்டுக்கோங்க. 2 ஜல்லிக்கரண்டி வச்சுக்கோங்க. முறுக்கு மாவு மாற்றி மாற்றி பொழிஞ்சு அந்த எண்ணெயில் போட்டுருங்க. அடுத்து கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதை திருப்பி போட்டுருங்க. கொஞ்சம் வெந்தோன்னு திருப்பி போடுங்க. பபிள்ஸ் அடங்கினோன்னு நம்ம எடுத்துடலாம், செவந்திர வேணாம். டிஷ்யூ பேப்பர் எடுத்து ஒரு வடித்தட்டில் இந்த முறுக்கு எடுத்து வச்சுருங்க. சூடான முறுக்கு தயார். அடுத்து நம்ம ரிப்பன் பக்கோடா பார்க்க போகிறோம். அதுக்குரிய அளவெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவையான அளவு மாவு எடுத்து கொஞ்சம் உப்பு, பெருங்காயத்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. வனஸ்பதி போட்டு மாவை நல்லா கலந்து பிசைஞ்சுக்கோங்க. கடலைப்பருப்பு, ஜவ்வரிசி, பொட்டுக்கடலை எல்லாம் போட்டிருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது தண்ணியாக பிசைஞ்சிடாதீங்க. சப்பாத்தி மாவு பிசைஞ்ச பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ரிப்பன் பக்கோடா குழல் ஒன்று இருக்கும், அந்த அச்சை எடுத்து அந்த குழலில் மாவை போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் தூக்கி பிடிங்க. எண்ணெய் அனல் அடிக்கும். அதுக்கப்புறம் நல்லா வெந்தோன்னே திருப்பி போட்டு எடுத்துருங்க. வெந்த பிறகு நீங்கள் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வடிதட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்பொழுது ரிப்பன் பக்கோடா தயார். முறுக்கு ரிப்பன் பக்கோடா ரெசிபி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். See you again. Thank you.